எங்கள் நூறந்த சுவாமிகள் தபசக்தி மூலியமாக அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுத்து அப்போது அங்கிருந்து வந்து இந்த மடத்தை கட்டுவாங்க. அந்த குழந்தைய இந்த மடத்துக்கு மடாதிபதியாக விட்டுட்டு அவங்க மூலியமாக முன்னாடி இருக்கிற ஜீவ சமாதிக்கு போய் ஜீவ சமாதியை அடையணும். அப்போ அந்த தாத்தா பாட்டி ஓடி கேட்பாங்க, ஐயா ஐயா எங்கள் மடத்தின் ஒரு குழந்தைய பெற்றா, ஒரு குழந்தைய மடத்துக்கு மடாதிபதியாக பண்ணிட்டு சன்னியாசியாக பண்ணிட்டீங்க, திருப்பி இந்த மடத்துக்கு வாரிசு யாரு, இந்த மடத்துக்கு மடாதிபதி யாரு, ஒரு குழந்தை சன்னியாசி ஆயிடுச்சு, நீங்கள் போய் ஜீவசமாதி அடிச்சிருவீங்க, திருப்பி இந்த மடத்துக்கு வாரிசு யாரு, மடாதிபதி யாருன்ன பிறகு அவங்களுக்கு அப்போ ஞானோதயம் ஆகும். அவங்க தபசக்தி மூலியமாக அவங்களுக்கு இன்னொரு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு ஜீவசமாதி அடைவாங்க. ஒரு குழந்தை மடத்துக்கு மடாதிபதி ஆனாங்க, இன்னொரு குழந்தை இந்த மடத்துக்கு பாத்பத்தேகார் கர்நாடகத்தில் சொல்லுவாங்க, ஒரு மேனேஜர் மாதிரி. அந்த மேனேஜருக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தை இந்த மடத்துக்கு மடாதிபதி ஆனாங்க, திருப்பி ஒரு குழந்தை இந்த மடத்துக்கு மேனேஜர். இப்போ 13வது தலைமுறையும் நாங்களும் 2 பேர், ஒருத்தர் இந்த மடத்துக்கு மடாதிபதி ஆயிருக்கோம், இன்னொருத்தர் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ 12 தலைமுறையும் ஒருத்தர் மடத்துக்கு மடாதிபதி ஆகணும், ஒருத்தர் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வந்து இருக்கிறது தான் மடம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மடத்தை எல்லாம் கட்டி மடத்துக்கு முன்னாடி கல்யாணி குளம், அங்கே 650 வருஷம் 750 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணி குளம் கட்டியிருக்காங்க தண்ணிக்காக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும்